மகாநதி சீரியல்ல ஒரு பக்கம் என்னடான்னா விஜய் இந்த மாதிரி காவேரி தன்னை தானாவே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்தா, இன்னொரு பக்கமும் விஜய் மேல அதிகமா அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே சோகத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க விஜய் வெண்ணிலா கிட்டயே போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி குமரன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கத கங்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த வீடியோவெல்லாம் பார்த்து குமரன் மேல செம்மையா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குமரன் வந்த உடனே அவங்க இந்த விஷயத்த பத்தி பேசினது மட்டும் இல்லாம அந்த வீடியோவையுமே காட்டி நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீடியோவுமே காட்டி நீங்க எப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துச்சு. ஆனா காவேரி கூட என்கிட்ட உங்களை பத்தி அவ்வளோ நல்ல விதமா சொன்னா தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்குலாம் தப்பு பண்ணவே தெரியாதுன்ற அளவுக்கு என் மனசை கன்வின்ஸ் பண்ணிட்டா. அதனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன். ஆனா நான் கேட்காம இருந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கவே ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ஷாக் ஆன குமரனும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு சரியான பட வாய்ப்போ இல்லைன்னா நாடக வாய்ப்போ கிடைக்காதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது தான் விஜய் தனக்கு இந்த ஐடியாவை கொடுத்த விஷயத்தையும், அதே சமயம் இந்த மாதிரி காம்படிஷன்ல நம்ம ஒரு வேலை வின் பண்ணிட்டோம்னா அது மூலியமா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம தன்னோட திறமையுமே எல்லாருமே பார்த்து அது மூலியமா இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை தடவையும் விஜய் கூட சேர்ந்து தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்ததாகவும் இதை மறைக்கணுன்றதுக்காக ஒன்றும் பண்ணல, இதை சர்ப்ரைஸா அவங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் அத்தனை விஷயத்தையுமே பண்ணுன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்ட கங்காவும் லைட்டா கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் உங்களெல்லாம் என்னால முழுசா நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல உடனே குமரன் உடனடியாக கையோட கங்காவை விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீங்களே உண்மையை இவகிட்ட சொல்லி புரிய வைங்கன்னு சொல்ல உடனே விஜயும் கங்காவுக்கு புரியுற மாதிரி நடந்த விஷயம் அத்தனையுமே சொல்லவே உடனே கங்காவும் கன்வின்ஸ் ஆகி சரி இதுக்கப்புறமா என்கிட்ட இப்படிலாம் போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, அப்படி மட்டும் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க, இப்போ விஜய்க்காக தான் உங்களை லைட்டாக மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு குமரனும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டேன் கங்கா, நீ என்ன மன்னிச்சிட்டல எனக்கு அது போதும், இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக அந்த காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவேன் பாரு அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கங்காவுமே கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க. ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க விஜயை பார்த்து நீங்கள் காவேரியை பார்த்து பேசுனீங்களா, எனக்கு என்னமோ காவேரி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் கூடயே துணையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட விஜயும் ஏன் காவேரிக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க உடனே கங்காவும் எல்லாம் வெண்ணில விஷயமா தான் காவேரி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்ட விஜயும் சே நம்ம ஒன்றுமே புரிஞ்சுக்காம காவேரியை எப்படி கஷ்டப்படுத்திட்டோம், சே என் காவேரி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு உடனடியாக கங்கா கிட்ட சொல்லிட்டு அவங்க காவேரியை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போனால் அங்கே எப்போ போலயே காவேரி வெண்ணிலாவை பற்றியும் விஜயை பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. அப்போ இதை பார்த்த உடனே விஜய் உடனடியாக காவேரி கிட்ட போயிட்டு காவேரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காவேரி, நான் உனக்காக எதுவுமே பண்ணலன்னு மட்டும் நீ நினச்சிடாத, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக உன்னை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நைட்டு கூட உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா, நீ தான் ஆனால் கால் அட்டனே பண்ணல, தூங்கியிருப்பேன் நானும் விட்டுட்டேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க காவேரியை பார்க்க என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்க, எப்படியெல்லாம் அவங்களோட மனசு தவிச்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே காதலோடு எடுத்து செல்ல உடனே இதை கேட்ட உடனே காவேரி மனசு உருகுனது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி தெரிஞ்சிச்சுங்க, அதனால தான் என்னால் சரியாக உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்க உடனே இதை பார்த்துட்டு விஜய் உடனடியாக காவேரியை ஹக் பண்ணி ஏன் காவேரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிட போறேன், அது மட்டும் இல்லாம நீ இல்லாம என்னால கண்டிப்பா இருக்கவே முடியாதுன்றத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க உன் கூடயே மட்டும்தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா நான் என்னோட குற்ற உணர்ச்சி இல்லாம உன் கூட வாழுவேன்னு சொல்லிட்டு கிளியரா அவங்களோட மனசுல இருக்கிறத காவேரி கிட்ட சொல்ல உடனே இதை கேட்ட உடனே தான் காவேரியோட மனசு கொஞ்சம் நிம்மதி அடையுது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவோட உடம்பு குணமாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, அதை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே பண்ணலான்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே விஜய் செம்ம குஷியானது மட்டும் இல்லாம இப்பதான் என்னோட காவேரி ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கா போலயே, இதுக்கப்புறம் பாரு வெண்ணிலாவோட உடம்பு டக்கு டக்குன்னு குணமாயிடும், அதுக்கப்புறம் நம்ம தே ஹாப்பியோட வாழ்நாள் ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம சரி இப்போ நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கூப்பிட உடனே இதை கேட்டுட்டு காவேரியும் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல அவங்களை கவனிச்சுக்க வேண்டாமா நீங்க போகணும்ல அப்படின்னு கேட்க உடனே விஜயும் அதுக்கெல்லாம் நான் வேற ஆள ஹாஸ்பிட்டல் மூலயமா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அவங்க இந்த மாதிரி வெண்ணிலாவை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, ஸோ நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஏன் காவேரி கூட சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போக போகிறேன்னு சொல்ல உடனே காவேரியோ ரொம்பவே இதை கேட்டுட்டு குஷியானது மட்டும் இல்லாமல் செம்ம பியூட்டியாக ரெடியாகி வந்தது மட்டும் இல்லாமல் விஜய் கூட சந்தோஷமாக வெளியே கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி இந்த மாதிரி காவேரியும் விஜயும் சேர்ந்து சிரித்து பேசிட்டு
போயிட்டு இருக்கத கரெக்டா ராகினி பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜோடிகள எப்படி பிரிக்கிறதுன்னே தெரியலையே! எப்படி பிரிச்சாலும் அவங்க கம் போட்டு ஒட்டுன மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காங்களே! இதுக்கு வேற ஏதாவது நம்ம மாஸ்டர் பிளான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயுமே மோசமா யோசிச்சுட்டு இருக்காங்க.